வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீங்க, நான், மார்கழி, திருப்பாவை 29வது பாசுரம் இந்த மார்கழி மாசத்துல இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பாசுரம் சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்தன் வரும். விடிய கத்தால உன்னை சேவிச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாசுரத்துல ஒன்லைனர் என்ன சொல்ற ஆண்டாள்? பகவத் கைங்கரியம். நான் எதுக்கு சரணாகதி வேண்டேன் தெரியுமா அப்படின்ற அந்த ஃபைனல் லைனுக்கு ஆண்டாள் வந்துடுறா. என்ன பண்றா? நாம் பெருமாள் கிட்ட போயிட்டு நித்திய கைங்கரியம் பண்ணணுன்ற அந்த அறிவுக்காக, நம்மளுக்கு உணர்த்தணுன்றதுக்காக ஒரு விரதத்தை இருக்க சொல்றா. அப்போ அந்த விரதத்தை என்ன பண்ணுவோம்? அதை யார் தர முடியும்? நாராயணன் மட்டும்தான் நம்மளுக்கு அதை தர முடியும் அப்படின்னு முதல் பாசுரத்தில் யார் தருவாங்க? நம்ம என்னெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, என்ன பலன், இங்கே என்ன பலன், இம்மைக்கும் மறுமைக்கும் அங்கே என்ன பலன், எல்லாத்தையும் வரிசையாக நமக்கு சொல்லிகிட்டே வரா. அப்புறமா நம்ம உள்ளுணர்வை தட்டி எழுப்புறா, தன்னுடைய தோழிகளை எழுப்புறா மாதிரி. அப்புறமா நேரம் நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு கிடுக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறா? நடுவில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லித்தரா. சரணாகதி பண்ணணும், நல்லவங்களோட கூப்பிட்டு இருக்கணும், பகவத்தை சங்கல்பத்தோடு இருக்கணும் நம்ம எப்போவுமே இல்லையா? அந்த பாகவதர்களோடு சேர்ந்துருக்கிற சத்சங், அந்த சத்சங்கில் லீடர்ஷிப் எப்படி இருக்கணும், ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போகும்போது நானே தான் ஆயிடுகள் ஒத்துண்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நேராக அங்கே நந்தகோபுர வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் நம்மளோட ஆச்சாரியன் நப்பின்னைன்றதை காமிச்சு கொடுக்குறா. அப்போ நப்பின்னையை எழுப்புற மாதிரி நப்பின்னை கிட்ட நம்மளுக்காக விண்ணப்பம் பண்ணுறா. அப்படியெல்லாம் பண்ணும்பொழுது அந்த நப்பின்னையும் நம்மளோட சேர்ந்துட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம்? பெருமாள்கிட்ட போயிட்டு, பெருமாளே நீ எழுந்துரு, நீ எதுக்கு இந்த கிருஷ்ணாவதாரத்தில் வந்திருக்க தெரியுமா? எங்களுக்கு அருள் கொடுக்க வந்திருக்க, நீ எங்கேருந்து எங்களுக்கு இந்த அருளை தரணும் தெரியுமா? நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? அப்படின்ட்டுலாம் அவன்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா என்ன பண்ணுறான்? முறைகளை எப்போவுமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லித்தரா ஆண்டாள். கடைசியாக அங்கே போய் நப்பின்னை தாயார்கிட்ட என்னெல்லாம் முறையாக எனக்கு இந்த விரதத்துக்கு வேணும்னு கேட்குறாளோ, பெருமாள்கிட்ட போய் கேட்குறா, எனக்கு பாஞ்சசன்யம் கொடு, பறை கொடு, இதெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு விதானத்தை கொடு, எல்லாத்தையும் திருப்பி அங்கே ரெக்வஸ்ட் பண்ணுறா. அப்புறமா என்ன பண்ணுறா? இந்த இதை எப்படி முடிக்கணும் விரதத்தை அப்படின்றத நெய்யுண்ணும் பாலுண்ணும் கொண்டு அங்கே பார்ச்சோறு மூட நெய் பெய்யுது அப்படின்றத இந்த பாசுரத்தோட சொல்லி கூடார வழியில் முடிக்க பார்க்குறா. முடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணுறா? கறவைகள் பின் சென்று காடம் சேர்ந்துன்போம் அப்படின்ற அந்த பாசுரத்தையும் நம்மளுக்கு நாங்கள் ஒன்றுமே இல்லைடா, நீதான் அந்த உபாயமே, நீதான் உபேயமும், நீதான் அதாவது வழியும், நீதான் நாங்கள் போகிற டெஸ்டினேஷனும் நீதான் அப்படின்றத நம்மளுக்கு அடுத்து அந்த பாசுரம் மூலமாக சொல்லித்தரா. வழியெல்லாம் இப்போ முறை எதுக்கு? வழியெல்லாம் அவன் நினைவாகவே இருக்கிறதுக்காக தான் அந்த முறைகள். ஆனால் அந்த முறைகளை நம்ம செய்யணும்னா கூட அவன் அருள் வேணும். இப்படி எல்லாம் பண்ணிட்டான். கடைசியாக இந்த பிறப்பு எதுக்கு அப்படின்றத சொல்ல போகிறா இந்த பாசுரத்தில். அப்போ பாசுரத்தை ஒரு வாட்டி நம்ம சொல்லலாமா? சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியை போற்றும் பொருள் கேளாய், பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது, இற்றை பறை கொள்வான் நன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாமாட் செய்வோம். அவ்வளோதான். இங்கே இப்போதான் அப்படி வெளுக்கிறது. சிற்றன் சிறுகாலே அப்படின்ற ஒரு லைன். சிறுகாலை அப்படின்னா இந்த காலையோட ஸ்டார்டிங் போர்ஷன். இது சிற்றன் சிறுகாலை அப்படின்னா இந்த விடியறதுக்கெல்லாம் முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு டைம். அது அந்த இருட்டிட்டு அவங்க அப்படி தானே ஒவ்வொரு வீடாக எழுப்பும்போது இருட்டாக தானே இருக்கும். அப்படி அந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி இன்னைக்கு மேனிஃபெஸ்டேஷனை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கன்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்களே, அதை ஆண்டாள் என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டா. சிற்றன் சிறுகாலை நாங்கள் ஏன்னா அந்த ஒரு காலையில் ஒரு 3:30லேருந்து 5, ஒரு 4:30லேருந்து 6 இல்லைன்னா அந்த டைம்குள்ளே பாருங்களேன். அந்த டைமில் எழுந்து நம்ம சாமி கும்பிடும்போது நாமளும் சாமி மட்டும்தான். வீட்டில் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்மளோட தாட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். நம்மளுடைய பிரபஞ்சத்தோடு நம்மளோட கனெக்ட் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நம்மளுக்கு வேண்டாத தாட்ஸ் எல்லாம் வராது. அடுத்தடுத்து பரபரப்பு இருக்காது வாழ்க்கையில்.
ஸோ அதனால் அந்த டைமை எடுத்து நம்ம இறைவனோட கலக்கிறதுக்கு ரொம்ப உகந்த டைம் அப்படின்றத ஆண்டாள் நம்மளுக்கு சொல்லித்தரா. ஸோ அப்போ வந்து சிற்றன் சிறுகாலே, இன்னொரு விதத்தில் சிறு கால், அந்த கொஞ்சமாக தெரிகிற கண்ணனோட கால் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ அழகான அந்த வரிகள். சிற்றன் சிறுகாலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போது பெருமாள் என்ன பண்ணிட்டாரு, இவங்களோட இவங்க நல்ல புடம் போட்டு பார்த்துட்டாரு. துளி கூட ஈகோ இல்லடான்னு கண்டுபிடிச்ச உடனே அவர் வந்து, சரி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களே, நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், இன்னும் வேணும்னா கூட கேளு, இன்னும் வேணும்னா கேளு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாராம். அப்போ தான் இவர் சொல்கிறா, நாங்கள் என்னத்துக்கு வந்தோம்னா அது தெரியுமா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து, அதாவது நீ தான் போய் எல்லா இடத்துலையும் நீ கடாட்சத்தை கொடுப்ப இல்லையா, ஓடி போயிடுவ, கஜேந்திரன் கூட்டா ஓடி போயிடுவ, இல்லை நான் வந்துட்டு ராமாவதாரத்தில் போய் முனிவர்களை காக்கிறதுக்கு தண்டகாரண்யத்துக்கு ஓடுவேன், எல்லா இடத்துக்கும் ஓடிடுவேன் இல்லை. ஆனால் நாங்கள் இல்லை, நீ கூட வாசிச்ச போகிற புல்லாங்குழல கொஞ்சமாக அந்த புல்லாங்குழல் சத்தம் கேட்டால் போகிறோம், ஓடி வந்துடுவோம். ஸோ நாங்கள் வந்துடுறோம். வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள்கேளாய். ஏன்னா அங்கே அடி போற்றின்னு தான் ஃபுல்லாக பாடிட்டு வந்தா இல்லையா அந்த கால்களில். ஏன்னா நம்ம போன உடனே என்ன பார்க்கணும்னு சொல்லுவாங்க, பெருமாளுடைய அந்த பாதத்தை தான் பார்க்கணும். அப்போ தான் அர்ஜுனனை மாதிரி நாம் வந்து பெருமாளோடய இருந்துட முடியும். ஸோ அந்த அடியை வந்து பார்க்கணும், கண்ணை முடிந்து சேவிக்கக்கூடாது. அந்த கர்ப்ப கிரகத்துக்கெல்லாம் போனால் பெருமாளை நல்லா கண்ணை திறந்து சேவிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக யோசிச்சுக்கலாம் இல்லையா. அப்போ தான் அது மனசில் தங்கி போயிடும். நிறைய பேர் கோவிலுக்கு போகும்போது அந்த முக்கியமான விஷயத்தில் கண்ணை முடிந்து வேண்டிட்டோன்னா அந்த அந்த பொற்றாமரை, அந்த தாமரை போன்ற அந்த உன்னுடைய பாதங்கள், அந்த உலகளந்த பாதங்கள் நான் தலையில் வச்சுட்டேனே, அந்த பாதங்கள், அந்த ஸ்ரீசடாரி, அந்த திருப்பாதங்கள் பெருமாளே. இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பாசுரத்தில் ஒன்றை விட்டு பிரியவே கூடாது அப்படின்ற அந்த இது, ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணின்ட்டு நம்மாழ்வார் சொல்கிற அந்த பாவம் அப்படியே இந்த உருகும் அந்த இது வரும். ஸோ அந்த பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய். நான் ஏன் அங்கேருந்து போற்றி போற்றி போற்றின்னு சொல்லிட்டு வரேன், நான் ஏன் கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கேன் பெருமாளே, அதுக்கு அர்த்தத்தை சொல்கிற கேள அப்படின்னு சொல்லிட்டு, போற்றும் பொருள்கேளாய் அப்படின்னு சொல்லிட்டு, பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து மேய்த்து உண்ணும் குலத்தில், பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல். நீ எங்கே பிறந்திருக்க தெரியுமா, நாங்களாம் யார் தெரியுமா, மாடு மேய்க்கிறோமே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எப்படின்னா மாடு மேய்ச்சா ஒரு மாட்டுக்கு ஒரு ஆழாக்கு நெல் தருவாங்களாம். அதுதான் இல்லையா, அவங்களோட ஜீவனத்துக்கு தேவை இல்லையா. அப்போது 1 2 3 4 மாடை கூட கவுண்ட் பண்ண முடியாதான், அவங்களுக்கு தெரியாதான், எண்ணிக்கை தெரியாதான். மாட்டு கூட்டின்னு வந்துட்டு, இந்த ஒரு வாளுக்கு ஒரு அழாக்குடு, இந்த ஒரு வாளுக்கு ஒரு அழாக்குடுன்னு மாட்டோட வாழை பிடிச்சி எங்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் கேட்டு வாங்குற அந்த லெவலுக்கு இருக்கிற எங்களுக்கு அறிவே இல்லாத எங்கள் குளத்துல நீ எங்களுக்காக தானே பிறந்த, நீ இல்லைன்னா நித்திய சூரியோடு இருக்க வேண்டியவன் இல்லையா. அப்போ நீ எதுக்கு பிறந்த, எங்களுக்காக பார்த்தவும் எங்களுக்கு தேவையானதை கொடுக்கவும் தானே பிறந்தன். திருப்பி அவனுக்கு சொல்லித்தரா, பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து. ஏன்னா வேற இப்போ வந்து நம்மளுக்கு முன்னெல்லாம் இருக்கும், அந்தந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, அந்தந்த குலத்தில் இருக்கிறவங்க அப்படி அந்த மாதிரி வந்து நீ வந்து எல்லா எங்களுக்கான குலத்தில் வந்திருக்க, எங்களோட சாப்பிட்டு எங்களோட வாழ்ந்து எங்கள் கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுட்டு எங்களை கடை தேற்ற வந்திருக்க. அப்போ எங்களோட சாப்பிட்டு வாழ வந்த கண்ணபிரானே அப்படின்ட்டு, ஒன்றுமே தெரியாதவங்க வால் பிடிச்சி நெல் வாங்கிக்கிறவங்க நாங்கள் அப்படின்ற, பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. அவ்வளோதான், இதான் ஒன்லைனர். எங்களுடைய பகவத் கைங்கரியத்தை நீ எடுத்துக்காம போயிட முடியாது. எங்களுடைய அந்த நாங்கள் பண்ணுற சரணாகதியும் உனக்கு பண்ணுற கைங்கரியத்தையும் நீ ஏற்றுக்கோ. அந்த கைங்கரியம் எப்படிப்பட்ட கைங்கரியம், உனக்கு பிடிச்சதை மட்டுமே பண்ணுவோம், டூஸ், உனக்கு பிடிக்காததை பண்ண மாட்டோம், செய்யாதனை செய்யும். அந்த பகவத் கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கணும். குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது அப்படின்னு உடனே பெருமாள் சொல்லிட்டாராம். பார்த்தாராம், கண்ணை பார்த்துட்டு, அதெல்லாம் சரி, நீங்கள் என்ன பண்ணால் நான் ஏற்றுக்க போகிறேன். சரி இரு, நீ பறை வேணும் கேட்டியே, நான் அந்த இடுப்பில் வச்சுருந்த இந்த பறை இருக்குதை எடுத்துட்டு வரேன்னு இப்படி போனான். உடனே அம்மா அவங்கள
அவங்கள இது பண்ணிகிட்டே அவனுக்கு சீண்டிகிட்டே இருக்கணும். அதனால அந்த பறையும் எடுத்துன்னு வந்து தரேன். நீங்கள் இவ்வளோலாம் சொன்னப்புறம் எனக்கு என்னென்னமோ தரணும்னு தோன்றது அப்படின்னானா. அப்போ இற்றை பறை கொள்வான் நன்றுதான் கோவிந்தா, இற்றை பறை கொள்வான் அப்படின்னா இந்த பறைக்காக நாங்கள் அன்றுகான் கோவிந்தா, நாங்கள் இதுக்காக வரலடா கோவிந்தா. அவ்வளோதான். இப்போ என்ன பிடிச்சிட்டாங்க, அந்த கோவிந்தான்ற நாமத்தை பிடிச்சிட்டாங்க. எங்களோடவன், எங்களுடைய அந்த ஆணிரைகளுக்கான தலைவன், எங்களுக்கானவன் அப்படின்ற அந்த கோவிந்தன் அப்படின்றத பிடிச்சிட்டாங்க. இற்றை பறை கொள்வான் அன்று கான், அதுக்காக வரலடா கோவிந்தா. எதுக்கு வந்திருக்கோம், எவ்வளோ பெரிய விஷயம் கேட்க வந்திருக்கோம். எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும், எற்றைக்கும் என்னைக்குமே எப்பவுமே ஏழு ஏழு பிறவிக்கும், ஏழு ஏழு பிறவிக்கும் அப்படி ஏழு ஏழு பிறவின்னு சொல்லுவோம்ல. அப்போ எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம், உன்னோட உறவா இருக்கணும்டா. உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கு மட்டும்தான் தாசனா இருப்போம், உனக்கு மட்டும்தான் உன்னுக்கு அடிமையா இருந்து உன் அடியவருக்கு அடிமையா இருக்கிற பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் உனக்கு செய்வோம், உன் அடியவர்களுக்கு பணி செய்வோம், இது மட்டுமே அப்படின்னு சொல்ற. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம், எக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றேதோ ரம்பாவாய். பெருமாளே, நாங்கள் அந்த மாதிரி உன் கைங்கரியத்தில் இருக்கும் பொழுது எங்களுடைய இந்த ஐம்புலன் இருக்கு இல்லையா, கண்ணு மூக்கு காது வாய் மனம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வேற திசைக்கு போகாமல் உங்ககிட்டயே இருக்கா மாதிரி எனக்கு அருள் புரிஞ்சுட்டு போடும். ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சென்ட் மாதிரி வேண்டாம். எட்டரைக்கும் ஏழு ஏழு பேருக்கும் ஒரு கைங்கரியத்தையும் கொடுத்துட்டேன்னாலும் அந்த கைங்கரியத்தை செய்யும் போது ஒரு நிமிஷம் கூட ஒரு க்ஷணம் கூட வந்து வேற இடத்துக்கு என்னுடைய ஐம்புலன்கள் போகாமல் பார்த்துக்கோ அப்படின்ற அந்த இதையும் வைக்கிறா. எவ்வளோ இது இல்லையா, அந்த சரணாகதியும் வாங்கிக்கிறா, அந்த சரணாகதியில் வந்து கைங்கரிய பலனையும் வாங்கிக்கிறா. கைங்கரிய பலனை வாங்கிட்டாலும் அதையும் பண்ண வைக்கக்கூடியது நீ மட்டும்தான். திரும்பவும் அந்த கறவைகள் பின் சென்டரில் சொல்கிற அதே கான்செப்டில் வந்து எதுவுமே இல்லை, அதை பண்ண வைக்கிறதுக்கு கூட நீ தான் வேணும்டா பெருமாளே அப்படின்னு சொல்கிறான். அதாவது குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி ஒரு கல்லா பிறந்தா கூட அங்கே படியாக பிறக்கணும், கோவிலில் பிறக்கணும். இந்த வந்து ஜனாபாய் கதை தெரியும்ல உங்களுக்கு எல்லாம். ஜனாபாய் எப்போவுமே எந்த வேலை செஞ்சாலும் வந்து விட்டலா விட்டலா விட்டலான்னு அவள் வீட்டு வரட்டியை வந்து பக்கத்து வீட்டுக்காரி திருடிட்டாளாம். அது ஏன் வரட்டினாலாம், அதுக்கு என்ன சாட்சினாலாம், வரட்டி எடுத்து காதில் வச்சு பாரு அது விட்டலான்னு சொல்லுன்னாலாம். அந்த வரட்டியாக பிறந்தா கூட ஜனாபாய் வீட்டு வரட்டியாக பிறக்கணும்டா பெருமாளே. இது மட்டும்தான். எது நான் என்னவா பிறப்பேன்னு தெரியாது, புல்லா பிறப்பேன் பூண்டா பிறப்பேன், என்னவா பிறப்பணும். எது பிறந்தாலும் உன் சந்நிதிக்கு வந்துடணும், எது பிறந்தாலும் உன் நாமாவை நினச்சிக்கணும், எது பிறந்தாலும் உன்னையே பிடிச்சிக்கணும், இதை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்றது தான். அப்படிப்பட்ட பாசுரம் இது. ஆண்டாள் எத்தனைக்கு ஏழு ஏழு பிறவிக்குமா இல்லை, அந்த பெருமாள் எந்த அவதாரம் எடுத்தாலும் தாயார் வந்துடுவா இல்லையா. அப்படி தாயார் வரும்போது அந்த மாதிரி அந்த எந்த நீ அவதாரம் எடுத்தாலும் உன்னோட வந்துடணும். நீ கண்ணனா பிறந்தா கோகுலத்தில் வந்துடணும், நீ ராமனா பிறந்தா அயோத்தியில் வந்துடணும், நீ எங்கே இருந்தால் அங்கே நாங்கள் இருந்துடணும், ஒரு குகனா பிறந்துடணும். எந்த இதில் பிறந்தாலும் உனக்கு சேவை செய்கிற மாதிரியே நாங்கள் பிறந்துடணும் அப்படின்றது. அப்போ இந்த பாசுரத்தை நம்மளுக்காக ஆண்டாள் இது சொல்கிறா. இப்படி வேண்டிக்கோங்க, இப்படி வேண்டிக்கோங்கப்பா, இப்படி சொன்னீங்கன்னா கண்ணன் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவான்ட்டு. கண்ணன் தான் எல்லான்னு காமிச்சு கொடுத்துட்டா. கோவிந்தன் தான் இந்த கலியுகத்தில், அந்த கோவிந்தன் தான் பிரத்யட்சமான ஒரு காக்கிற கடவுள். அந்த நாமா நம்மளை காக்கும், நாம சங்கீர்த்தனை நம்மளை காக்கும், கோவிந்தா கோபாலா அப்படின்ற அந்த வார்த்தைகள் நம்மளை காக்கும் அப்படின்றதெல்லாம் ஆண்டாள் நம்மளுக்கு இது மூலமாக சொல்லித்தரா. ரொம்ப வசந்த பாசுரம். அதாவது அல்டிமேட்டாக எல்லே இளங்கிலியேல வந்து எப்படி அடியவர்களுக்கு நான் சரணாகதி பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தராலோ, இந்த இடத்துல இறைவனுக்கு எப்படி சரணாகதி பண்ணணும், எந்த ஜென்மா எடுத்தாலும் எப்படி அவங்ககிட்டயே இருக்கணும் வேண்டிக்கணும், அப்படி அவங்ககிட்டயே இருந்தாலும் எந்த ஒரு என்னுடைய ஐம்புலன்களும் அவன்கிட்டயே சரணாகதியாக இருக்கணும், ஒரு சின்ன ஒரு மாற்று போயிடக்கூடாது, டைவர்ஷன் ஆகிடக்கூடாது அப்படின்றதையும் சொல்லித்தரா. அப்பேற்பட்ட பாசுரத்தை இன்னைக்கு மட்டும் இல்லாமல் இந்த 30 நாள் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க சொன்னால் கொடுத்துருவான் தானே நம்மளுக்கான அந்த பெரும் பேரை. அதனால் சொல்லலான்ட்டு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூப்பிடுறேன்.
ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர திருவடிகளே சரணம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வையகம். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டேறும். நன்றி, வணக்கம்.